இவ்வளோ சீக்கிரமாக இதை பண்ண முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கேள்விக்குறி. அதுதான் எங்களுடைய தலைவர் ஆரம்பத்துல இருந்தே சொல்றாரு. கடந்த ஜனவரி மாதம் எடுத்த அந்த கணக்கெடுப்பில் 6,36,00,000 வாக்காளர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க யாருக்குமே இந்த ஓட்டு போடுற உரிமையே இல்லை. எல்லாரும் தெரு தெருவா போங்க, வீடு வீடா போங்க. எங்களுடைய வாலண்டியர்ஸ் எல்லார் கையிலையும் BLO லிஸ்ட் இருக்கு. இந்த மாதிரி வீடு வீடாக போய் அந்த எனிமரேஷன் ஃபார்ம் நம்ம ஃபில்அப் பண்ணி கொடுக்கும்போது அதுக்கான அக்னாலேஜ்மெண்ட்டை அந்த BLO அந்த ஆஃபீஸர்கிட்ட இருந்து நீங்கள் வாங்கிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நாள் வரைக்கும் நம்ம மக்களுக்கு ஆப்ஷன் இல்லாமல் இருந்தது. ஒருவேளை பிஜேபி வரக்கூடாதுன்னா நம்ம திமுகவுக்கு தான் ஓட்டு போடணும் போல நினச்சிட்டாங்க. இப்போ அந்த ஆப்ஷன் இருக்கு. முதலமைச்சரா ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆனால் கட்சி தலைவரா அவங்களுடைய மாவட்ட செயலாளருக்கு வேற இன்ஸ்ட்ரக்ஷன், மாவட்ட செயலாளர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் வேறையா இருக்கு. இந்த SIRல அவர்களுடைய வாக்கை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல தாவேகா தீவிரமாக களத்தில் இருக்கிறோம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ரெட்நூல் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட சிறப்பு நேர்காணல்ல தாவேகாவின் ஆதரவாளர் பம்பல் கந்தசாமி அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நிறைய பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஆக்சுவலா தாவேகாவின் தலைவர் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்துல அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் எங்களையும் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதுறதுக்கான இப்போதைக்கான தேவைகள் என்ன சார்? பொதுவாக இந்த தேர்தல் ஆணையத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு மட்டும் ஒரு கூட்டம் அப்படின்னு நடத்துகிறாங்க. அப்படி நடத்தும்போது இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்னதான் தாவேகா புதிய கட்சியாக இருந்தால் கூட ஒரு வலுவான கட்சிங்கிறது மக்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ தேர்தல் ஆணையத்துக்கு நீங்கள் சட்ட நடைமுறைகளை பின்பற்றுறீங்க, சில சமயங்களில் சில டீவியேஷன் இருக்க தான் செய்யும். அப்படி தான் நாங்கள் ஒரு வலுவான கட்சி, நீங்கள் பல நேரங்களில் கலந்தாய்வு நடத்துகிறீங்க, எல்லா கட்சியும் கூப்பிட்டு, அப்போ எங்களுடைய குரல் அங்கே ஒலிக்காமல் போகுது. நாங்கள் இப்போ பிரதான கட்சியாகவும் இருக்கிறோம், மக்கள் மத்தியில் மக்கள் ஏற்றுக்கொண்ட கட்சியாகவும் இருக்கிறோம். இது நிரூபிக்கப்பட்ட ஒன்று. என்ன அதிகாரப்பூர்வமாக ஒரு எலெக்ஷனை மீட் பண்ணி அந்த அங்கீகாரத்தை நாங்கள் வாங்கலை, வாங்கினா மட்டும் கூப்பிடுவோன்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் கரெக்டு. ஆனால் சில சமயங்களில் இதெல்லாம் டிவியேட் ஆக தான் செய்யும். அதனால் நாங்கள் உங்களை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறோம், எங்களையும் நீங்கள் கூப்பிடுங்க. எங்களுடைய கருத்தை கேட்காமல் ஒரு முடிவு எடுக்கும்போது அது பல சமயங்களில் அது பாதகமான முடிவோ இல்லை எங்களுடைய கருத்து ஒலிக்காத ஒரு முடிவாகவும் போகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு இதுக்காக மட்டும்தான் கடிதம் எழுதியிருக்கோம் இல்லையா? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் SIRக்காக தாவேகா சார்பில் தமிழகம் முழுவதும் நாளைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க, இன்றைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்றீங்க. அது என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், என்னென்ன கண்டிஷன்ஸ் கூட உள்ள ரெக்வஸ்டாவும் உங்களுடைய ஆர்ப்பாட்டம் இருக்கும்? இல்லை, அதாவது எங்களுடைய தலைவர் எங்களுக்கு கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாது, போக்குவரத்துக்கு எந்த இடையூறும் இருக்கக்கூடாது. இப்போ அங்கே உள்ள காவல்துறைகள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு கரெக்டாக நடந்துக்கோங்க. அதே நேரத்தில் நம்மளுடைய பலத்தை காட்டுறதுக்கும் தவற வேண்டாம். நம்ம யாருங்கிறத இந்த சமயத்தில் SIR மூலமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். நம்மளுடைய கருத்துக்களையும் SIR ஆர்ப்பாட்டம் மூலமாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் நம்மளுடைய கருத்துக்களை அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்களுடைய பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்கள் சென்னையில் நடக்கிற ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிறாரு. தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா மாவட்டங்களின் தலைநகர்லையும் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடக்குது. ஓகே, இப்போ அந்த ஆர்ப்பாட்டம்ல தலைவர் சொன்ன மாதிரி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ஒரு சில கண்டிஷன்ஸ் நீங்களுமே ஃபாலோ பண்ணுவீங்க. இந்த SIR மூலமா என்னென்ன விஷயங்கள்லாம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? SIR பொறுத்தவரை வேணுமா வேண்டாமான்னு கேட்டால் வேணும். ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக இதை பண்ண முடியுமா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கேள்விக்குறி. அதுதான் எங்களுடைய தலைவர் ஆரம்பத்துல இருந்தே சொல்கிறாரு. நவம்பர் 4ஆம் தேதி SIR ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நவம்பர் 9ஆம் தேதி வரை அங்கேயே தேர்தல் கமிஷன்லேயே பல குளறுபடிகள், ஃபார்ம் வரல, அப்புறம் ஃபார்ம் அச்சிடுதலில் தாமதம், BLO ட்ரைனிங் தாமதம், ஆன்லைன் ரெடியாகலை, ஏகப்பட்ட குளறுபடி. இப்போ எப்படி அதை குறிப்பிடத்தக்க, ஏற்கனவே 30 நாள்னு கொடுத்தாங்க அஃபீஷியலாக, அதில் அங்கேயே ஒரு 5 நாள் போயிடுச்சு. 25 நாளில் 6.5 கோடி மக்கள் தொகையை எப்படி ரீச் பண்ணுவாங்க? நீங்கள் பண்ணுங்க, வேண்டான்னு சொல்ல. அதுக்கு ஒரு நல்ல காலகட்டம், ஒரு ஆண்டு முழுசாக எடுத்துக்கிட்டு பண்ணியிருக்கணும். இப்போ அவசர கதியில் நடக்கிறதுல பல குளறுபடிகள் இருக்குது. டெக்னிக்கலாகவும் அவங்களால மேனேஜ் பண்ண முடியலை, ப்ராக்டிக்கலாகவும் களத்துலேயும் BLOவுக்கு இன்னும் நிறைய இடத்துல ஃபார்ம்லாம் போய் சேரலை. இது எப்படி அவங்க செய்ய போகிறாங்கன்னு தெரியல. ஆனால்
எங்களுக்கு எங்க தலைவர் என்ன இல்ல, அறிவு ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு கணக்கு சொல்றாங்க இல்லையா? ஒரு தொகுதிக்கு இத்தனை நாட்கள் எடுத்துக்கிட்டா கூட கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துல இதை வந்து டியூரேஷன்ல முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களா இருக்கட்டும். நீங்க டைம் நிறைய எடுத்துக்கணும். ம். ஏன்னா இதுல ஒரே ஒரு காரணம் தான், எந்த ஒரு தகுதியான வாக்காளரும் விடுபட்டு போயிடக்கூடாது. ஆனா நீங்க அதுக்காக செய்யற மாதிரி தெரியல. ஒரு வீம்புக்கு செய்யற எஸ்ஐஆர் தான் இந்த எஸ்ஐஆரை பொறுத்தவரை. எஸ்ஐஆருக்கு டைமே கொடுக்கல. 4ஆம் தேதியிலிருந்து அடுத்த 4ஆம் தேதி வரை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் 4ஆம் தேதியே எஸ்ஐஆர் ஸ்டார்ட் ஆகலை. 9ஆம் தேதி வரை பல குளறுபடிகள் நடந்துகிட்டது. இன்னைக்கும் எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுக்காத எத்தனையோ, அதாவது கிடைக்கப்பெறாத எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. அதனால எங்கள் தலைவர் எங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. என்னன்னா, எஸ்ஐஆர் வேணும் வேண்டாம், ஆர்ப்பாட்டம் நடத்துவோம் ஜனநாயக முறைப்படி, இல்லை சட்ட போராட்டம் எது வேணாலும் நடக்கட்டும். அது ஒரு சைடு நம்மளுடைய ஜனநாயகத்தில் நம்மளுடைய எதிர்ப்பை காட்டுறதுக்கு பண்ணால் கூட, இன்னைக்கு இவங்க பிஜேபி இதை செஞ்சே தீர்வோம் கங்கணம் கட்டிக்கிட்டு தேர்தல் ஆணையத்து கூட சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த செயலில் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. எல்லாரும் தெரு தெருவாக போங்க, வீடு வீடாக போங்க. எங்களுடைய வாலண்டியர்ஸ் எல்லாரும் கையிலையும் பிஎல்ஏ லிஸ்ட் இருக்குது, பிஎல்ஓ லிஸ்ட் இருக்குது. அந்த பிஎல்ஓ நம்பரை வச்சு உங்கள் வீட்டுக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்துருச்சா, உங்களுக்கு இதுதான் பிஎல்ஓ நம்பரு, நீங்கள் ஃபோன் பண்ணி ஃபார்ம் வாங்குங்க, வாங்கி ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா, தாராளமாக எங்களை கூப்பிடுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா தெருக்களிலும் தாவேகா வாலண்டியர்ஸ் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 2002லயோ 2005லயோ அந்த எஸ்ஐஆரில் அவங்களுடைய ஓட்டர்ஸ் இருக்கா, இல்லை அவங்க பேரண்ட்ஸோட ஓட்டர்ஸ் டீட்டெயில் இருக்கா, அதை மட்டும் ஃபில் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும். 2002லயோ 2005லயோ அந்த ஓட்டர்ஸ் டீட்டெயிலில் அவங்க வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஓட்டர் ஆயிடுறாங்க ஆஸ் பர் த கவர்மெண்ட் செட். ஆனால் வெறும் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க, 2002ல் எனக்கும் ஓட்டு இல்லை, என்னுடைய பெற்றோர் யாருக்குமே ஓட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் அப்போ இஆர்ஓ வந்து ஒரு என்கொயரிக்கு கூப்பிடும்போது இந்த 13 ஆவணங்களில் ஏதாச்சும் ஒரு ஆவணங்க அவங்க சப்மிட் பண்ணும். அதில் அந்த 87க்கு முன்னாடி பிறந்திருந்தவங்க அவங்களுடைய சான்றிதழ் மட்டும் சப்மிட் பண்ணால் போதும். 87க்கு அப்புறம் பிறந்தவங்க அவங்களுடையது, அவங்களுடைய அப்பா அம்மா இல்லை யாராச்சும் ஒருத்தருடையது பண்ணணும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனாலும் என்ன குளறுபடி இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த 20 வருஷமாக எந்த விதமான எஸ்ஐஆர் நடவடிக்கையும் நடக்கலை. இஷ்டத்துக்கு அவங்க அந்தந்த இடத்துல வந்து ஸ்கூல்ஸில் வந்து எஸ்எஸ்ஆர் எப்பப்போ திருத்தணுமோ அந்த இதெல்லாம் போடுவாங்க, கட்டுக்கட்டாக எடுத்துகிட்டு போய் அவங்க இஷ்டத்துக்கு டைப் பண்ணி ஏற்றிட்டாங்க. அப்போ டபுள் என்ட்ரி விழுந்துருச்சு. சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா கணவருக்கு ஒரு வாக்குச்சாவடி, மனைவிக்கு இன்னொரு வாக்குச்சாவடியாக இருக்கும். அப்போ கணவருக்கு வேற பிஎல்ஓ, மனைவிக்கு வேற பிஎல்ஓ, அட்ரஸ் ஒன்றா தான் இருக்கும். அப்போ அவங்கள கணவருக்கு இப்போ எஸ்ஐஆருக்கு உண்டான ஃபார்ம் வந்துருச்சு, மனைவிக்கு வரல. இப்படி பல குளறுபடிகள் உள்ள இருக்கு. இதை வந்து தேர்தல் ஆணையம் கருத்தில் கொள்ளவே இல்லை. ஆக்சுவலாக எத்தனை தடவை சொல்லியும் ஏன் இவ்வளோ வேகமாக செய்கிறாங்கன்னு தெரில. ஆனாலும் தமிழக வெற்றி கழகத்துடைய தன்னார்வலர்கள், வாலண்டியர்ஸ், அந்த பூத் வாலண்டியர்ஸ் எல்லாரும் போய் எஸ்ஐஆருக்கு மக்களுக்கு எல்லா உதவியும் செய்ய போகிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக நான் தெரியப்படுத்துறது என்னென்னா, எங்களுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஒரு தகுதியான வாக்காளரும் விடுபடக்கூடாது, அவர் எந்த கட்சியாக இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. இதே வார்த்தையை தமிழக முதல்வரும் ஒரு வீடியோவில் போட்டிருந்தார். ஆனால் சமீபத்தில் எங்களுடைய மாவட்டத்தில் நடந்த திமுகவுடைய மீட்டிங்கில், நீங்கள் திமுக ஆட்களை மட்டும் கோஆர்டினேட் பண்ணுங்கள், அவங்கள மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. இந்த மாதிரி பல இரட்டை நிலைப்பாடுகளை திமுக எல்லாம் எடுக்க தான் செய்யும். ஏன்னா கரூர் சம்பவத்திலே அவர் அப்படி சொன்னவர் தான். அதனால் திமுக ஆட்களே உதவியே செய்யாட்டாலும் தாவேக ஆட்கள் அனைத்து கட்சியினருக்கும் வந்து வீடு விட உதவி செய்வோம். ஓகே, அது ஒரு கவர்மெண்ட் எப்படி மிஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு முதலமைச்சரா நம்ம கிட்ட அதை மிஸ் பண்ண மாட்டாங்களா? ஒவ்வொரு முதலமைச்சரா ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆனா கட்சி தலைவரா அவங்களுடைய மாவட்ட செயலாளருக்கு வேற இன்ஸ்ட்ரக்ஷன், மாவட்ட செயலாளர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் வேறையா இருக்கு. ஓகே, அதையும் பார்க்க முடியுது. ஆனா இந்த எஸ்ஐஆரை பொறுத்தவரை எங்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, எஸ்ஐஆர் இப்போ வேண்டாம், வேணும். ஆனா இப்போ எலெக்ஷனுக்கு ரொம்ப கம்மியான டியூரேஷன்ஸ் தான் இருக்கு. அப்ப வேண்டாம், அடுத்து ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நல்ல அதை டீப்பா கரெக்டா பண்ணலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடையது. ரெண்டாவது, இந்த எஸ்ஐஆர் வேண்டான்னு சொல்லி இன்றைக்கு தமிழகத்துல திமுக எல்லாம் ஆர்ப்பாட்டம் போராட்டம்லாம் பண்றாங்கல்ல, இதை செய்யறதுக்கு அவங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாதுங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. எங்களை பொறுத்தவரை அவர்கள் ஒரு சின்ன பிஜேபி ஒரு பெரிய திமுக, அவ்வளவுதான். ஏன் அப்படின்னா 2006ல்
இதே திமுக இங்க ஆட்சியில இருக்கும்போது 2006 2009 அந்த எலெக்ஷன்ல 56 லட்சம் வாக்காளர்கள் இங்கேயும் நீக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு ஏதோ பீகார்ல 63 லட்சம் வாக்காளர்கள் நீக்கிட்டாங்க ஊன்னு குதிக்கிறாங்க. ஆனா இங்கேயே 2006 திமுகவின் ஆட்சி காலத்துல 56 லட்சம் வாக்காளர்கள் நீக்கினாங்க. அது மட்டும் இல்ல 2009 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இங்க இருந்து 2014 பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்குள்ள அந்த 5 வருஷத்துல தமிழகத்தில் சேர்க்கப்பட்ட வாக்காளர் எண்ணிக்கை 1,34,00,000. அப்போ அந்த டியூரேஷன்ல இங்க திமுகவும் இருந்திருக்கு, அதிமுகவும் இருந்திருக்கு, காங்கிரஸும் இருந்திருக்கு. இவர்கள் செய்ததை இன்னைக்கு பிஜேபியும் செய்யுது. ஆக இவங்க எல்லாமே வேஷம் போட்டு தான் அலையிறாங்க. மக்களுக்கான சர்வீஸை செய்யறதுக்கு தாவேகா தான் சரியானது. தாராளமா இருக்கு. நீங்க ஆன்லைன்ல பார்த்தாலே 2006 பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தமிழகத்தில் விழுந்த ஓட்டு எண்ணிக்கை என்ன அப்படின்னு பாருங்க. 2009 பாருங்க. 2009 புதிய வாக்காளர்கள் இணைஞ்சிருப்பாங்க இல்லையா, அதுக்கான அந்த டியூரேஷன் டைம் 5 வருஷத்துல 1,34,00,000 புதிய வாக்காளரா இணைவாங்க. இல்ல 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 56 லட்சம் வாக்காளர் இறந்து போயிருவாங்களா, இல்ல ஷிஃப்ட் ஆயிருவாங்களா, இல்ல ரிமூவ் பண்ணிடுவாங்களா? அப்போ அப்நார்மலா ஒரு விஷயம் எல்லா சமயத்திலயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. எப்படி நடந்தாலும் இந்த சைடு இவங்க இருக்கும்போது அவங்கள குறை சொல்றது, அந்த சைடு இருக்கும்போது இவங்கள குறை சொல்றது, இப்படி மாத்தி மாத்தி மக்கள் விரோத அரசை இவர்கள் 2 பேரும் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் தமிழக வெற்றி கழகம் திமுகவையும் பாஜகவையும் சமதூரத்துல வைக்கிறோம். இவர்கள் மக்களை ஏமாற்ற அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அரசியல் எதிராகவும். அதனால மக்கள் இந்த எஸ்ஐஆர்ல அவர்களுடைய வாக்கை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல தாவேகா தீவிரமாக களத்தில் இருக்கிறோம். அதனால வாலண்டியர்ஸ் எல்லா ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்களால் முடிந்த அளவு ஒரு வேலிட் ஓட்டு கூட ரிமூவ் ஆகாம பார்த்துப்போம். இப்போ நீங்க எஸ்ஐஆர்னு சொல்லும் போது பீகார் எலெக்ஷன்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நீங்க கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் சொல்லும் போது குளத்தூர் தொகுதியில பொய்யான வாக்காளர்கள் ஃபேக்கான ஓட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, 400 சில்லற ஓட்டர்ஸ் இருக்காங்க. 4000 ஓட்டு. அதை எப்படி நம்ம பாக்குறது? அதுதான் நான் சொன்னேனே, இவர்கள் சின்ன பிஜேபின்னு. இவர்கள் செய்யதான் செய்வாங்க, இவங்க செய்யாமலாம் இருக்க மாட்டாங்க. இவங்க எஸ்ஐஆருக்கு பயப்படுறதே அவங்களுடைய திருட்டு ஓட்டெல்லாம் போயிருமோ அப்படிங்கிறது தான் அவங்க பயந்துகிட்டு இருக்காங்க. நாங்க எஸ்ஐஆர் வேண்டான்னு சொல்லலை, அதே நேரத்தில் இவ்வளோ அர்ஜென்டா பண்ணாதீங்கன்னு சொல்றோம். அதே நேரத்தில் இங்க வட மாநிலத்தவர்கள் கிட்டத்தட்ட 90 லட்சத்துக்கு மேல வாழ்றதா ஈஸ்ராம் கார்டுல பதிவு பண்ற டீட்டெயில் சொல்லுது. இவர்கள்ல ஒரு 5 வருஷம் 10 வருஷமா இங்க வெளி மாநிலத்தவர் இருந்தா அவங்க இங்க ஓட்டர்ஸா சேர்க்கலாம், அதுல தப்பு கிடையாது. 3 மாசம் 6 மாசம் வேலைக்கு வந்தவங்களெல்லாம் சேர்க்கக்கூடாது. அதை நாங்கள் கண்காணிப்போம். நாங்க 2 வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பூத்துல உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அவர்களுடைய ஓட்டு மிஸ் ஆகாம பார்த்துக்கிறோம். டிசம்பர் 7ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வரும். வந்த உடனே வரைவு வாக்காளர் பட்டியலில் புதுசா யாராச்சும் இல்லாத பேர் சேர்ந்திருக்கா அப்படின்னு பாருங்கன்னு எங்க தலைமை எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்கு. அதனால எல்லா விஷயங்களும் கண்குத்தி பாம்பாக இந்த பிஜேபிட்ட இருந்தும் இந்த திமுக இருந்தும் இந்த தமிழ்நாட்டை காப்பாத்துறதுக்கு தாவேகா போராடிக்கிட்டு இருக்கு களத்துல. ஓகே, புரியுது. இந்த பீகாரோட எலெக்ஷன்ல அந்த எஸ்ஐஆர் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அது எந்த அளவுக்கு உண்மை? பீகார் எலெக்ஷன்ல எஸ்ஐஆர் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கலாம், ஆகாமல்லாம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அது ஒன் ஆஃப் தி ஃபேக்டரா இருக்கும். நீங்க டோட்டல் கால்குலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்சுராஜ்னு இந்த பிகே அவருடைய கட்சி போட்டி போட்டது, அது 3.3 ஓட்டு வாங்கியிருக்கு. போன எலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா சிராக் பாஸ்வான் தனியாக போட்டி போட்டு 11% ஓட்டு வாங்கினாரு. அவர் இப்போ என்டிஏல சேர்ந்து எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்படி மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கு. 10,000 ரூபாய் கொடுத்தாங்க ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும், அவங்க தொழில் பண்ணணும் அப்படின்னு. இந்த எல்லா வேலைகளையும் இங்கேயும் திமுக வேற வடிவங்களில் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கு. 1000 ரூபாய் கொடுக்குறாங்க எல்லாம் இருக்குல்ல. நான் எதையுமே தப்பு சொல்லலை. அந்த ஒன்று மட்டும் இதுக்கு ஃபேக்டர்னு சொல்ல முடியாது. அதுவும் இதுக்கு ஒரு காரணியாக இருக்குமே தவிர அது மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது சும்மா இவங்க பாரு பூதத்தை பார் பேயை பார் அப்படின்னு அதை பார்த்து நம்மகிட்ட பயங்காட்டுறாங்க. கடந்த 20 வருஷமா இங்கே திமுக எப்படி ஓட்டு வாங்கிக்கிட்டு இருக்குன்னா பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபியில் ஏகப்பட்ட குறைகள் இருக்கிறது. அதெல்லாம் சொல்றதுக்கு தயாராக இருக்கிறோம், அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். திமுக பிஜேபி ரெண்டுமே ஒன்று. இவங்க பிஜேபியை காட்டி நம்ம மக்களை பயங்காட்டுறாங்க. இது நாள் வரைக்கும் நம்ம மக்களுக்கு ஆப்ஷன் இல்லாமல் இருந்தது.
ஒருவேளை பிஜேபி வரக்கூடாதுன்னா நம்ம திமுகவுக்கு தான் ஓட்டு பண்ணும் போல நினச்சிட்டாங்க. இப்போ அந்த ஆப்ஷன் இருக்கு. பிஜேபியும் நமக்கு வேண்டாம், திமுகவும் வேண்டாம், நமக்கு விஜய் அண்ணா வந்துட்டாரு, விஜய் அண்ணாக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சென்சி கிட் 2K கிட் இங்கே உள்ள மகளிர், பெரும்பாலான மகளிர் எல்லாருமே முடிவு பண்ணிட்டாங்க. அவருடைய ஏகோபத்த ஆதரவு வந்து விஜயண்ணாக்கு இருக்கு. அதனால இந்த எலெக்ஷன்ல எஸ்ஐஆரை வீழ்த்தி காட்டுவோம், திமுகவை வீழ்த்தி காட்டுவோம், பிஜேபியை வீழ்த்தி காட்டுவோம், எல்லாரையும் வீழ்த்தி மிகப்பெரிய மாற்றத்தை தமிழகத்துல தாவேகா ஏற்படுத்தும். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.